ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்திங்கன்னா முத்து ரொம்ப அசிங்கப்பட்டார். போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இருக்கணும், அவ்வளோதான். அதாவது மீனா காசு கொடுக்க வேணான்னு சொன்னாங்க. அட்வைஸ் பண்ணிவிட்டு வந்தாங்க செல்வத்துக்கிட்ட. செல்வமும் அந்த அட்வைஸை கேட்டுக்கிட்டு வேணான்னாரு. வேணான்னொன்னே கம்முன்னு விட்டுறணும். எப்போதுமே கொஞ்சம் குடிக்கிறவங்க கையில் கொண்டு போய் காசை கொடுத்துட்டாக்கா ஃபஸ்ட்டு அவங்க அவங்க ஞாபகம் சாராயத்தில் தான் போகும். ஃபஸ்ட்டு சரி கொஞ்சம் குடித்ததுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை தான் பண்ணுவாங்க. அதேமாரி தான் செல்வம் பண்ணியிருக்காரு. மற்ற விஷயங்களை எதுவும் பண்ணலை. சாப்பாடெல்லாம் ஏதோ கண்ணாமண்ணான்னு பண்ணிவிட்டு குடித்தா கூட கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கணும் அவர். அதை விட்டு அண்டால கலக்கி வச்சுக்கிட்டு வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கூழ் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம முத்து தான் அசிங்கப்பட்டார். முத்து ஒரு சொந்தக்காரவங்க மேலே கையை வச்சாக்கா அங்கே வந்திருக்கவங்க மொத்த பேரும் சேர்ந்து தான் எல்லாம் அடிக்க வருவாங்க. அவங்க மேலே தப்பே இருந்தால் கூட வெளியால் நம்ம சொந்தக்கார பையனை அடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே எல்லாம் ஒன்று கூடிக்குவாங்க. ஐயோயோ ஒன்று கூடிக்கிட்டாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி முத்து தர்மடி வாங்காத குறை தான். அதோட மறுபடியும் சரின்ட்டு மீனா கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டோன்னே இங்கேருந்து மீனா போய் வாங்க எந்திரிங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. முத்துக்கு கோவம் தாங்க முடியல. செல்வத்தை நிதானமே கிடையாது அவரால். அங்கே முத்துவை தள்ளி விட்டவங்கள போய் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இதோட இருக்கா அவங்க ஒய்ஃபு இருக்காங்க பாருங்கள். செல்வத்தோட ஒய்ஃபு மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, இந்த ஆளுகிட்ட போய் நீங்கள் பணம் கொடுத்தீங்க பாருங்கள், அந்த ஆள் பாருங்கள் குழந்தைக்கு கூட டியூஷன் ஃபீஸ் கூட கட்டலை, இந்த மாதிரி படிக்க வைக்க வேணாம், கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி தேவையில்லாமல் சாராயத்தை வாங்கி எல்லாேருக்கும் ஊற்றி கொடுத்து எல்லாம் குடி போதையில் உங்களையே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேசி மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்மா, ஃபங்க்ஷன்லாம் அப்படிலாம் நடக்கிறது நல்ல சகஜம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க 2 பேரும், முத்துவும் மீனாவும். வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் முத்து மூஞ்சே சரியில்லை, அசிங்கம்லாம் பட்டார், மூஞ்சே சரியில்லை. அதுக்கட்டி வீட்டில் முத்துவோட அப்பா கேட்குறாரு, அதுக்குள்ளேயா போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா நல்லா சூப்பராக கலாய்ச்சி விட்றாங்க முத்துவை. சூப்பராக மரியாதை கொடுத்தாங்க செல்வத்து வீட்டில். இங்கேருந்து சொந்தக்காரவங்க எல்லாம் மொத்தமும் சேர்ந்து இவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இவரோட நட்பு எவ்வளோ பெரிய நட்புங்கிறத இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய வரவேற்பு, எப்படியெல்லாம் மாலை மரியாதை அலங்காரம், அவருக்கு எப்படியெல்லாம் உபசரிப்பு எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முத்துக்கு ஒன்றுமே சொல்ல முடில. அதோட அவர் சந்தோஷப்படுறாரு அவங்க அப்பா. எப்படியோ என் பையன் முந்தியெல்லாம் கல்யாணத்துக்கு முந்தியெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறான்னா எனக்கு ஒரே பயமாக இருக்கும். அங்கே உள்ளவங்களும் பயப்படுவாங்க இவன் குடிச்சிட்டு ஏதாவது தகராறு பண்ணுவான்னு. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு அவனுக்கு பொறுப்புணர்ச்சி வந்துருச்சு, அவன் திருந்திட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் சந்தோஷப்பட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். முத்து மீனாகிட்ட சொல்கிறாரு, சரி எப்படியோ எங்கள் அப்பாகிட்ட சொல்லாமல் இருந்தியா, அதுவே பெரிய விஷயம், அது எப்படி சொல்ல முடியும், சொன்னால் எனக்கும் சேர்த்து தான் அவமானம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பல அட்வைஸுகளை கொடுக்குறாங்க முத்துக்கு. நான் சொன்னதை கேட்டிங்களா, ஃப்ரெண்டுக்கு கொண்டே பணம் கொடுத்தீங்கல்ல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அவர் என்ன பண்ணார், மொத்தத்தையும் தண்ணியாக வாரி செலவு பண்ணிட்டாரா, அதுவும் இல்லாமல் உங்களையும் அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டாரா, இது தேவையாது உங்களுக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் முத்துக்கு பேச வேண்டிய நேரம் இது இல்லை, அதனால் அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ரோஹிணி என்னன்னா, நம்ம ரோஹிணி இருக்காங்க, ரோஹிணியோட பையன் கிறிஸு கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கான். கிரிக்கெட்டு சூப்பராக விளாட்றான், 4, 6ன்னு அடிச்சிக்கிட்டு இருக்கான். அதை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பிஏ இருக்கார்ல, நம்ம ரோஹிணியை மிரட்டி பணம் வாங்குவார் பாருங்கள், அவர் அந்த ஊருக்கு போயிருக்காரு. அவர் ஜெயிலேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்காராம். வந்த உடனே நேராக அங்கே போயிட்டார். கையில் காசு இல்லை போல், ரோஹிணியை மிரட்டி தானே பணம் வாங்கி ஆகணும். அங்கே போயிட்டார். அங்கே கிறிஸும் அவங்க பாட்டி இருக்க ஊருக்கு போயிட்டு கிறிஸுக்கிட்ட போயிட்டு, சூப்பராக விளையாடுறியா, உன் பேர் என்னான்னு கேட்குறாரு. கிறிஸு அப்படிங்கிறான். நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன், பின்னாடி நீ பிற்காலத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக வந்துடுவேன், அப்போ இந்த ஃபோட்டோவை நான் எல்லாத்தையும் காட்டுவேன், ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு கிறிஸ்துவும் போஸ் கொடுக்குறான் கிரிக்கெட் பேட்டை வச்சுக்கிட்டு. அந்த ஃபோட்டோவை உடனே ரோஹிணிக்கு அனுப்பிடுறாரு. ரோஹிணிக்கு அனுப்பினோன்னா ரோஹிணி அதை பார்த்த உடனே, ஆஹா இது இவனோட வேலையாச்சே அப்படின்ட்டு, என் பையனை எதுவும் பண்ணிடாத, நீ என்னத்துக்கு அங்கே போன, நீ எங்கே இருக்க அப்படின்னோடனே, நான் இப்போ தான் ஜெயிலேருந்து வந்த உடனே உங்கள் ஊருக்கு தான் வந்தேன், அங்கே என்னன்னா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம், உன் பையன் சூப்பராக கிரிக்கெட் விளாட்றான், உன்ன மாதிரியே நல்லா அழகாக இருக்கான் உன் பையன் அப்படின்னா, என் பையனெல்லாம் எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. உன் பையனை நான் எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னா நான் சொல்கிறத நீ செய்யணும்,
நான் கேட்குறத கொடுத்தீனாக்கா நான் கம்முன்னு இருந்துருவேன், அப்படி இல்லைன்னா உன் பையனை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னோடனே, சொல்லு என்ன விஷயம் அப்படின்னோடனே, நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வா, நான் என்ன வேணும்னு கேட்குறேன் அதை கொடு அப்படிங்கிறாரு. இதோட இருக்கா. இந்த பக்கம் மனோஜ் வந்துட்டு அவர் கடைக்கு வந்து பாதுகாப்புக்கு உள்ளே உள்ளேலாம் யாரும் திருடங்க அவங்கவுங்கன்னு வரக்கூடாதுன்னு பாதுகாப்புக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி இல்லை, அவர் பவுன்சராக ஏதோ சொல்லுவாங்களே அதை மாதிரி ஒருத்தரை போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 20 முட்டையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அவிச்ச முட்டையை வச்சுக்கிட்டு. ஒரு பக்கம் 2 சீப்பு வாழைப்பழம் வேறு இருக்குது. இதில் வேறு இன்னும் கொஞ்சம் வேறு ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம், சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு இது எல்லாம் வருதான். இப்போ மனோஜ் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாரு. இவன் சாப்பிட்றதுக்கே நான் தனியாக ஒரு ஷோரூம் ஒன்று ஆரம்பிக்கணும் போல் இருக்கே, நான் இதெல்லாம் சாப்பிட்டா அப்போ நானும் பலசாலி ஆகிடுவேன்ல அப்படின்னு பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து என்ன பண்ணுறாரு, டாக்ஸி ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு சோகமாக, காரை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாரு. நேற்று நடந்த நிகழ்ச்சியெல்லாம் செல்வம் வீட்டில் நடந்த அசிங்கத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நிற்கிறாரு. செல்வம் வராரு. செல்வம் வந்தவொடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்தவொடனே மன்னிப்பு கேட்குறாரு அந்த மனுஷன். வந்தவொடனே நான் மன்னிச்சிரு முத்து, இதை மாதிரி நேற்று இதை மாதிரி ஆயிடுச்சு, வந்தவன் எல்லாம் சொந்தக்காரன் ஃபுல்லாக என்னன்னாக்கா நான் வாங்கி கொடுத்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு குடிச்சு விட்டு என்னையே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானுங்க. என்ன அசிங்கப்படுத்துனது கூட பெரிய விஷயம் கிடையாது, ஒன்று அசிங்கப்படுத்தினது ஒன்றை வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டானுங்க. எனக்கு ரொம்ப மனசே சரியில்லை. நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த பணத்தை என்கிட்ட எடுத்தாந்து கொடுத்தேன், ஆனால் அந்த பணத்தை வந்து நான் இதை மாதிரிலாம் தனியாக எல்லாேருக்கும் சாராயத்தை வாங்கி கொடுத்து இதை மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. சொந்தக்காரனெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு, என்றைக்கும் நண்பன் தான் நமக்கு கூட வரவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மன்னிப்பு கேட்குறாரு. அழுகுறாரு. உடனே முத்து வந்து அவர் தான் இலகின மனசாச்சே முத்துக்கு. உடனே வந்துட்டு சரி விட்றா, அப்போ கூட அட்வைஸ் பண்ணலை, நான் உன்கிட்ட கொடுத்த பணம் எதுக்கு கொடுத்தேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, முதல்ல உன் குடியை நிறுத்தினாதான்டா நீ உருப்பிடுவேன்னு அப்போ கூட அவர் அட்வைஸ் பண்ணல முத்து. சரி விட்றா பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, செல்வம் அவருக்கு மொய் வந்துச்சு பார்த்தீங்களா, மொய் கவர் மொத்தத்தையும் ஒரு கவரில் போட்டு அள்ளி எடுத்தாந்துட்டார். இந்தா முத்து, நீ எனக்காக டக்குன்னு நேற்று வந்து உன் பொண்டாட்டியை எதிர்த்துக்கிட்டு எனக்கு பணம் கொடுத்த, இதில் எவ்வளவு இருக்குது ஏது இருக்குதுலாம் எனக்கு தெரியாது, நீ எண்ணி பார்த்துக்கோ, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல கம்மியாக இருந்தாலும் நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் பணத்தை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு முத்து வேணான்னு தான் சொல்லுவாருன்னு நினச்சேன், வேணாம் சொன்னால் கூட தான் அதையும் கொண்டு போய் அவரை வச்சு குடிக்க தான் போகிறாரு. உடனே என்னன்னா முத்து சுதாரிச்சுக்கிட்டார், டக்குன்னு வந்துட்டு வாங்கிக்கிட்டார். வாங்கி எடுத்துக்கிட்டு நேராக என்ன பண்ணுறாரு, ஆனால் சொல்கிறாரு ஒரு பாயிண்ட்டு, ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும் செல்வத்திட்ட சொல்கிறாரு. குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து டியூஷன் ஃபீஸு கட்ட சொல்கிறதுக்கு வந்து வேணாம், படிக்க வைக்க வேணாம், கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணு தானேன்னு சொன்னியாமே, உனக்கு அறிவு இருக்காடா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்துட்டு படிப்புங்கிறது ஒரு ஆயுதம், அந்த ஆயுதம் வந்து கையில் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை யாரும் எதுவும் பண்ண முடியாதுடா, முதல்ல குழந்தைய நல்லபடியாக படிக்க வைக்கிற வழியை பாரு, பணம் ஏதாவது தேவைப்பட்டால் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த ஒரு வார்த்தை சுத்தமான வார்த்தை, சூப்பரான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வார்த்தை. எந்த ஒரு இப்போ நகையோ நம்மக்கிட்ட இருக்க பணமோ நம்மக்கிட்ட இருக்கிற எந்த திங்ஸை வேணாலும் யார் வேணாலும் பிடிங்கிட்டு போயிடலாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற படிப்பை யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும், நம்மளை மறக்க வைக்க முடியுமா, ஞாபகம் மறதி பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. அந்த கல்வி மட்டும் நம்ம கையில் அந்த படிப்பு இருந்துச்சுன்னா நம்ம எந்த இடத்துல வேணாலும், நமக்கு புருஷன் சரியில்லாமல் இருக்கலாம், பிள்ளைங்க சரியில்லாமல் இருக்கலாம், யார் சரியில்லாமல் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ஓட்டி கடைசி வரைக்கும் நம்ம போகணும், நம்ம பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருக்கணுன்னா அந்த படிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம வாழ முடியும். கண்டிப்பாக வந்து அவர் சொல்கிறார், ஏதோ ஓரளவுக்குனாலும் படிக்கணும், பெரிய பெரிய டாக்டருக்கு இன்ஜினியரு அப்படி தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எழுத்து கூட்டி படித்து கொண்டு நல்லா நம்மளால் ஒரு வரவு செலவு பண்ணுற அளவுக்கு ஒரு படிப்பு இருக்கணும். அது கண்டிப்பாக கரெக்டாக சொல்கிறார் அவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த பணத்தை நேராக எடுத்துகிட்டு மீனாகிட்ட போகிறாருங்க. மீனாகிட்ட போய்ட்டு அந்த பணத்தை கொண்டே கொட்டுறாரு. மீனா கட்டிலில் உட்காந்துருக்காங்க. பணம்னு பேசிகிட்டு இருந்தீல, பார்த்தியா என்னோடய நண்பன் என்ன பண்ணான் பார்த்தியா, நேற்று தான் பணம் கொடுத்தேன், இன்றைக்கி கொண்டாந்து கொடுத்துட்டான் பாரு, இந்த மொய் கவரில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது, மொத்தத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டான் என் கையில், இந்தா எடுத்து வச்சுக்கோ பணத்தை. ஆனால் நேற்று பேசுன பார்த்தியா நீ பேச்சு, அந்த ஓடுகாலி எங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டு 27 லட்சத்தை தூக்கிட்டு ஓடினானே மனோஜி, அவன் கூட சேர்த்து வச்சு என்னை பேசின பார்த்தியா, அதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியாது. யார் கூட நீ என்னை சேர்த்து வச்சு பேசியிருந்தா கூட நான் வந்துட்டு ஏற்றுக்குவேன், ஆனால் அவன் கூட சேர்த்து வச்சு பேசின பார்த்தியா, அவனை மாதிரி நான் சுயநலவாதி கிடையாது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்க. இன்னொரு தடவை மனோஜையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுகிறத நீ நிறுத்திக்கோ. இந்தா அந்த பணத்தை எண்ணி வச்சுக்கோ, அதிகமாக இருந்தால் செல்வத்திட்ட கொடுத்துடலாம், கம்மியாக இருந்துச்சுன்னா அவன் கூடிய சீக்கிரம் பாக்கி பணத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னோன்னே மீனா வந்துட்டு, இல்லைங்க நான் வந்து கோவத்தில் அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க, பரவாயில்ல இருக்கட்டும், பேசுனது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட வந்துட்டு முத்து கிளம்பிடுறாரு. இதோட முடிச்சிருக்காங்க. இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம
நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க, சிட்டி இருக்கார் பார்த்தீங்களா, சிட்டிக்கிட்ட போய் என்ன சண்டை போட்டாங்கன்னு தெரில, ஏதோ சண்டை போட்டு நிற்கிறாங்க. அப்போ சிட்டி என்ன பண்ணுறாரு, மரியாதையாக வெளியில் போயிடு, நீ என் ஃப்ரெண்டோட அக்காங்கிறதுனால பார்க்குறேன், இல்லாட்டி போனாக்கா உனக்கு மரியாதை கெட்டுரும் அப்படிங்கிறாரு. இன்னும் என்னையே மரியாதை இல்லாமல் பேசுகிறியா அப்படின்ட்டு இவங்க ஏதோ அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அடிக்கிறதுக்கு போனோன்னா சிட்டி என்ன பண்ணுறாரு, பிடிச்சி மீனாவை பிடிச்சி தள்ளி விட்றாரு. தள்ளி விட்டோன்னே கீழே போய் விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தோன்னே என்னையே நீ என் மேலேயே கையை வச்சு அடிக்கிறியா அப்படின்ட்டு எந்திரிச்சு போய் திரும்பவும் சிட்டியை போய் அடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம முத்து அங்கே வந்துட்டார். முத்துக்கு அடுத்த பிரச்சனை ஆரம்பம். நம்ம ரோகிணிக்கு அடுத்த பிரச்சனை ஆரம்பம். ரோகிணிக்கு பிரச்சனை வந்து அவங்களுக்கு வர்றது அல்வா சாப்பிட்ற மாதிரி நம்ம ரோகிணிக்கு. ஏன்னா அவங்களே வந்துட்டு ஒரு பிரச்சனை, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அவங்க சூப்பராக பிரச்சனையை வந்து அப்படியே இப்படிம்பாங்க, எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. முத்து வந்திருக்காரு. முத்து வந்து ஒரு பிரச்சனையை 1ன்னா 2 3 ஆக்கி விடுவார், மேலே கையை வச்சுருவார். அவர் போனவனே அடிக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு பிரச்சனையாகிடுது. இப்போ சிட்டி மேலே இப்போ ஏற்கனவே சிட்டி வந்து முத்துவையும் மீனாவையும் எப்படி அழிக்கலான்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாரு. இப்போ வந்துட்டு கண்டிப்பாக இப்போ மீனாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டதுக்கு கண்டிப்பாக சிட்டிக்கு செம அடி உழுவ போகுது. இதை வந்து புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது யார்? அவங்க போய் மீனா சண்டை போடுறது யாருக்காக? அவங்க தம்பிக்காக. அவங்க தம்பி அதை புரிஞ்சிக்காமல் சிட்டி கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது யார்? சத்யா. இப்போ சத்யாவால் இப்போ இவங்க மீனாவோட வாழ்க்கை தான் வீணாக போயிட்டுருக்கு. முத்துவுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை இதோட இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பிஏ வந்து இப்போ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்திருக்காரு. அவருக்கு செலவுக்கு காசு இல்லை போல். இப்போ ரோகிணியை மிரட்டுறதுக்காக வர வச்சுருக்காரு. நாளைக்கு தான் சொல்லுவார் எவ்வளவு பணம் வேணும் என்னங்கிறத கேட்க போகிறாரு போல் இருக்குது. அந்த மனுஷனை போய் அவர் எவ்வளோ நாள் தான் ஒருத்தங்களை மிரட்டி பணம் வாங்க முடியும்? ஆனாலும் கேட்க அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் கேட்குறாரு. சொன்னால் சொல்லிட்டு போ, நானே எப்போ வீட்டுக்கு தெரியப்படுத்தலாம்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ சொல்கிறான் தான் சொல்லிட்டு போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி இவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அதோட ஆஃப் ஆகிடுவார். சொல்லட்டுமே, சொல்லி அது மூலயமா தெரிஞ்சிட்டா போகுது. ஆனால் வந்து ரோகிணி வந்து இப்போ எவ்வளோ பணம் கேட்டாலும் ரெடி பண்ண தான் போகிறாங்க போல். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.